வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தரமான தமிழ் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்துடைய பேர் கார்மேனி செல்வம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வர நம்ம ஹீரோ ஒரு டிரைவர், ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் அவருடைய மனைவிக்கு வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு பெரிய பெரிய கனவுகள் எல்லாம் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு பெரிய ஆசையும் இல்லாமல் ஒரு சாதாரண லைஃபை சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும்னு நினைக்கிற நம்ம ஹீரோ, இந்த சமூகம் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்னால எந்த தப்புமே பண்ணாம அப்பாவியா இருந்த ஹீரோ வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு சில தவறுகள் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த தவறுகளுடைய விளைவா நிம்மதியா சந்தோஷமா இருந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா சிதைய ஆரம்பிக்குது. அதிலிருந்து ஹீரோவுடைய குடும்பம் எப்படி மீண்டு வந்தாங்க, சந்தோஷமா வாழ்றதுக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்ல, அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குன்றத இந்த படத்துல வர ஹீரோவுடைய லைஃப் மூலியமா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இதுதாங்க இந்த படத்தோட ஒன்லைன். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக்கு, கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லே துபாயில டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்க செல்வம் என்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இந்த கேரக்டர்ல நம்ம சமுத்திரக்கனி தான் நடிச்சிருப்பாரு. இவர் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. கை நிறைய சம்பளம், தங்கறதுக்கு இடம், இப்படி எல்லா வசதிகளும் இருந்தாலும் இவரால் நிம்மதியா அந்த ஊருக்குள்ள இருக்க முடியல. இவருடைய நினைப்பு பூரா ஊர்ல இருக்க இவருடைய மனைவி மேலேயும் குழந்தை மேலேயும் தான் இருக்கு. அதே மாதிரி தான் ஊர்ல இருக்க இவருடைய மனைவி சாந்தி அண்ட் அவருடைய குழந்தையான பாலு ரெண்டு பேருமே ஃபாரினுக்கு சம்பாதிக்க போயிருக்க நம்ம ஹீரோவே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. துபாயில இருக்க நம்ம ஹீரோ ஒரு மாசம் டிரைவர் வேலையை பார்த்ததுக்கு அப்புறமே அவர் இங்க கூட்டு வந்தவர்கிட்ட ஒரு மாசம் சம்பளத்தை வாங்கினதுமே, தயவு செஞ்சு என்னுடைய பாஸ்போர்ட்டை திரும்ப கொடுத்துருங்க சார், நான் திரும்ப என் ஊருக்கே போயிடுறேன், என்னால் இங்க இருக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, என்ன செல்வம், உனக்காக கஷ்டப்பட்டு என் பாஸ் கிட்ட உனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்துருக்கேன், திடுத்துப்புன்னெலாம் கேட்டாலாம் விட மாட்டாங்க, பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு வருஷம் வேலை பாரு, அதுக்கப்புறம் அவங்களா உனக்கு டிக்கெட் போட்டு ஊருக்கு அனுப்புவாங்க. அப்படி ஊருக்கு போனதும் ஒரு மாதம் சந்தோஷமாக குடும்பத்துக்குள்ள இருந்துட்டு நீ நல்லா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு தெரிஞ்சாலே உன் வீட்டில் இருக்கவங்களே உன்னை திரும்ப வழி அனுப்பி வச்சிருவாங்க. முதல் மாதம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இந்தா உன் ஒரு மாதம் சம்பளம். நம்ம ஊரில் கிட்டத்தட்ட நீ 6 மாதம் வண்டி ஓட்டினா கூட இவ்வளோ பணத்தை உன்னால் ஒரு மாதத்தில் பார்க்க முடியாது. அதே மாதிரி இப்போ உடனே எல்லாம் உன்னை வேலையை விட்டாலாம் அனுப்ப முடியாது, நீ கொஞ்ச நாள் பல்ல கடிச்சிட்டு இந்த வேலையை பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவரை ஃபாரின் கூட்டு வந்த நபர் சொல்ல, அந்த ஒரு மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு நம்ம ஹீரோ நேராக அவனுடைய ரூமுக்கு வரான். அங்கே ரூமில் ஹீரோ மாதிரியே சம்பாதிக்கிறதுக்காக வந்த சில பேரை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே அவங்களுடைய ஃபேமிலி, சொந்த பந்தம் எல்லாரு கூடயும் ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ அந்த ஃபோனை கூட வாங்கி அவன் ஒய்ஃப்க்கோ பையனுக்கோ பேசல. அதுக்கு பதிலாக ரூம்மேட்டில் இருக்க ஒருத்தருடைய ஃபோனை மட்டும் வாங்கி தான் ஒய்ஃப்க்கு ஒரு வாய்ஸ் நோட்டை மட்டும் போடுறாரு. துபார் சாந்தி, நான் ஃபோன்லாம் வாங்கலை, கொஞ்ச நாள் நம்ம கடன்லாம் முடிக்கிற வரைக்கும் நான் இங்கே பல்ல கடிச்சிட்டு வேலையை பார்த்துட்டு திரும்ப நான் ஊருக்கே வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரிலாம் வாய்ஸ் நோட் மட்டும் தான் அனுப்புகிறாரு. இவர் ஏன் ரெகுலராக இவருடைய ஒய்ஃப்க்கு ஃபோன் கூட பண்ணலான்னா அதுவே ஒரு கட்டத்துக்கு மேலே பழகிடும், அந்த பயத்தில் தான் நம்ம ஹீரோ ஃபோன் கூட வாங்காமல் அப்படியே கஷ்டப்பட்டு அங்கே டிரைவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. மொதல் மாதம் சம்பளத்துக்கு அவரை பிரித்து பார்க்குறாரு. கை நிறைய பணம் இருந்தாலும் இவரால் நிம்மதியாக இருக்க முடியல. அப்படியே இப்போது ஃப்ளாஷ்பேக்கில் இங்கே ஃபாரின் வரத்துக்கு முன்னாடி இவர் அவருடைய ஃபேமிலியோடு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாருன்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாரு. அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே போனால் பீச் ஓரமாக ஒரு சின்ன வாடகை வீடு, அதில் இவரை ஆசையாக பார்த்துக்கிற இவருடைய மனைவி சாந்தி அண்ட் இவர் தான் உலகம்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்க இவருடைய பையனான பாலு, இப்படி ரொம்பவே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான் இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் வீட்டில் இவருடைய மனைவி சாந்தி இருக்காங்களே, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 உண்டியலை வச்சிருக்காங்க. அந்த உண்டியல் எதுக்காகனா, ஒன்று திருப்பதி போகிறதுக்காக தான், இன்னொன்று வீடு கட்டுறதுக்காக பணத்தை சேர்த்து வைக்கிறாங்களாம், இன்னொன்று இவங்க பையனுடைய படிப்பு செலவுக்காகவாம். இப்படி இவங்க 3 உண்டியலில் கொஞ்சம் கொஞ்சமாக பணமாக சேர்த்து வச்சுட்டு இருக்காரு. ஆனால் இது எதுவுமே நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்படி சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம், இருக்கிறத வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழணும், அப்படி ஒரு மனநிலையில் ரொம்ப ஒரு அப்பாவியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கவர் தான் நம்ம ஹீரோ. எப்பவுமே தான் பையன் கூட பட்டம் விட்டு விளையாடிக்கிட்டு அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான் இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் இவருடைய மனைவிக்கு எப்பயாச்சும் நம்ம ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவுல இருக்காங்க. இப்போ உனக்கு என்ன வீடு தானே வேணும் அப்படின்ற மாதிரி இவர் வீட்டுக்கு பின்பக்கமே இவரே உடன்ல ஒரு ட்ரீ ஹவுஸை கட்டுறாரு. அப்படி இவர் கட்டியிருக்க அந்த ட்ரீ ஹவுஸ்க்கு இவருடைய ஒய்ஃபுடைய பேரே சாந்தி இல்லம் வச்சிருக்காரு. இவர் நினைச்சதுமே நம்ம ஒரு வீட்டை கட்டிட்டோம், இதுக்கு காசு பணம் எதுவுமே தேவை கிடையாது, அப்படியே இங்க இருந்தபடி கடலை பார்த்துட்டு ரசிச்சுட்டே இந்த வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் இல்லாத ரொம்ப ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் இந்த அளவுக்கு வாழ்க்கையை ரசிச்சு வாழ்றதுக்கான காரணம் பெருசா எந்த ஒரு கனவுகளும் ஆசைகளும் இல்லாம இருக்கிறதே போதும்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே இவரு சம்பத்ன்ற ஒரு பெரிய பிசினஸ் மேன் கிட்ட தான் டிரைவரா வேலை பார்க்கறாரு. அந்த சம்பத்ன்றவருடைய வீட்டுக்கு தான் கார் எடுக்க போயிருக்காரு. அந்த சம்பத்ன்ற கேரக்டர்ல யார் நடிச்சிருக்காருன்னா
நம்ம ஜிவிஎம் தான் நடிச்சிருக்காரு. அவருடைய ஒய்ஃபா அனன்யா அண்ட் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. இவங்க வீட்டில் தான் நம்ம ஹீரோ டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ஜிவிஎம் அவங்க மனைவியும் நம்ம ஹீரோவை ஒரு டிரைவராகவே பார்க்கறது இல்லை, அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்க்குறாங்க. அப்பப்போ பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு ஜிவிஎம் ஃபாரின் கிளம்புவார். நம்ம ஹீரோ தான் ஏர்போர்ட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுவாங்க. ஒரு நாள் ஜிவிஎம்மோட மனைவி அவருக்கே தெரியாம அவர் போகிற அந்த பிஸ்னஸ் ட்ரிப்பில் நாங்களும் வரோம், நீங்கள் டே ஃபுல்லாக உங்கள் வேலையை பாருங்க, ஈவினிங்லேயே உங்களுக்கு ஊர் சுற்றி காட்டுங்க அப்படின்ற மாதிரி சீக்கிரட்டாக ஃப்ளைட் டிக்கெட்லாம் எடுத்துட்டு தான் குழந்தையும் கூட்டிட்டு அவர் கூடவே ஏர்போர்ட்டுக்கும் வந்து சேர்றாங்க. ஆனால் ஜிவிஎம் நான் ஒன்றும் வெக்கேஷனுக்கு போகலாமா, பிஸ்னஸ் வேலையாக போகிறேன், அங்கெல்லாம் வந்து ஊரெல்லாம் சுத்த முடியாது, இன்னொரு நாள் உங்களை வெக்கேஷனுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி திருப்பி அனுப்பிடுறாரு. எப்படி ஜிவிஎம்மோட ஃபேமிலி ஒரு பக்கம் போயிட்டுருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்கிற பணத்தை வச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால். நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி பொண்ணு வயசுக்கு வந்திருக்காங்களாம். ஸோ அதுக்காக அவங்க ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் குடும்பத்தோடு கண்டிப்பாக வரணுன்ற மாதிரி கூப்பிட அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ தன்னோட ஒய்ஃபையும் பையனையும் கூட்டிட்டு ஷேர் ஆட்டோவில் அந்த ஃபங்க்ஷனுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி போகும்போது அந்த ஷேர் ஆட்டோவில் ஒரே கூட்டமாக இருக்குது. இதுக்கு தான் நமக்குன்னு ஒரு கார் இருந்தால் நம்ம ஃப்ரீயாக போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சாந்தி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதை பற்றியெல்லாம் பெருசாக கேர் பண்ணிக்காமல் அந்த ஃபங்க்ஷன் வந்து சேர்றாங்க. அப்படி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததும் சீர் செய்கிற விதமாக இவங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு 5000 ரூபா பணத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி இருக்காங்களே, அவங்க தனியாக கூப்பிட்டு நீங்கள் கஷ்டத்தில் இருந்தால் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, வெறும் 5000 ரூபாய் சீர் பண்ணா என் ஹஸ்பண்ட் குடும்பத்தில் இருக்கவங்க எப்படி என்ன மதிப்பாங்க, தயவு செஞ்சு நாங்க இந்த 50,000 வச்சுக்கிட்டு ஏதாவது நகை எடுத்துவாங்க அப்படின்ற மாதிரி அந்த பணத்தை கொடுக்க, அவ்வளோதான். அந்த இடத்துலயே நம்ம ஹீரோனோட முகம் டோட்டலாக மாறுது. நேராக இந்த விஷயத்தை பற்றி தான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல, ஏம்மா அவகிட்ட போயிட்டு இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு நம்மளால இந்த 5000 தான் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வாமா, தேவையில்லாம நீ எதுக்காக ரொம்பலாம் போட்டு குழப்பிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, யோ உன் தங்கச்சி நம்மளால எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறா, என்னால் இந்த அசிங்கத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, நீங்கள் இங்கே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேக வேகமாக ஹீரோயின் கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்து 3 உண்டியில் சிறுக பணம் சேர்த்து வச்சுருந்தாங்களே, அந்த உண்டியிலலாம் உடைச்சு அந்த பணத்தெல்லாம் எடுத்தது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய தாலியும் விற்று ஹீரோவுடைய தங்கச்சி கேட்ட அந்த நகையை வாங்கிட்டு வந்து எல்லாரும் மிச்சற வகையில் சீர் கொடுக்க போகிறாங்க. ஆனால் அங்கேயும் ஹீரோவுடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவன் நம்ம ஹீரோவை அசிங்கப்படுத்துகிற விதமாக கையில் இவனுங்க பணத்தை வச்சுக்கிட்டு வெறும் 5000ல் சீர் முடிச்சிடலான்னு பார்த்துருக்கானுங்க, என்ன குடும்பம் அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்த, அவ்வளோதான் அந்த அவமானத்தோடு ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பயங்கரமான சண்டை. உன்னை யார் தாலியெல்லாம் விற்று அவங்களுக்கு சீர் செய்யணும், வெறும் நம்ம கையில் இருக்க 5000 கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ ஒரு பக்கம் சண்டை போட, அந்த 5000 ரூபாய் கொடுத்தது உன் தங்கச்சியும் தங்கச்சியோட ஹஸ்பண்டும் நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டானுங்க. ஆமாம், இப்போ மெச்சர் அளவுக்கு சூப்பராக சீர் பண்ணிட்டு வந்த, இப்போ மட்டும் என்ன அவனுங்க நம்மள தலையில் தூக்கி வச்சா கொண்டாடுங்க, இப்போவும் அதே பேச்சு தானே பேசுறானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ரியாலிட்டியை பேச, ஆனால் அவங்க ஒய்ஃபால் அதை ஏற்றுக்கவே முடியல. இப்படியே நீங்கள் இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக வாழலாம்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள் பையன் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் எனக்காக என்ன செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட அவங்க ஒய்ஃப் பயங்கரமாக சண்டை போட, அன்னைக்கு ராத்திரி முழுக்க நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. கற்பனா அடுத்த நாள் நம்ம ஹீரோ வீட்டுக்கு ஜிவிஎம் அவர் ஒய்ஃபு பெண் குழந்தை இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க வந்ததுமே நம்ம ஹீரோ கட்டியிருக்கக்கூடிய அந்த ட்ரீ ஹவுஸ்லேருந்து அப்படியே பீச்சை பார்த்து ரொம்ப ரசிக்கிறாங்க. அப்படியே ரசிச்சுட்டே நம்ம ஹீரோ கூப்பிட்டு, அடுத்த 1 மாதத்துக்கு நாங்கள் ஃபேமிலியாக வெக்கேஷனுக்கு வெளியூர் போகிறோம், நீங்கள் தான் நாளைக்கு எங்களை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த காரை நீங்களே நாங்கள் வர வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ அந்த ஃபேமிலியை ட்ராப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட் போகிறாரு. அப்படியே அந்த ஏர்போர்ட்டில் ஜிவிஎம்மோட ஃபேமிலியை ட்ராப் பண்ணதுக்கப்புறம் ஜிவிஎம் நம்ம ஹீரோ கையில் 1 மாதத்துக்கான சம்பளத்துக்கு அவரை கொடுக்குறாரு. சார் அடுத்த 1 மாதத்துக்கு நீங்கள் இங்கே இருக்க போகிறதுல வேலையெல்லாம் நான் எப்படி சார் இந்த காசை வாங்குறது, வேணாம் சார், என்னை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா பார்க்குறீங்களே, போயிட்டு வாங்க சார், வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பணத்தை வாங்காமலே ஜிவிஎம் ஃபேமிலியை ஏர்போர்ட்டில் விட்டுட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் நம்ம ஹீரோ வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து ஃபோன் கால், இந்த மாதிரி அவங்க பையன் மரத்துலேருந்து கீழே விழுந்துட்டானா, தலையில் அடிபட்டு ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு, நான் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன், என் கையில் சுத்தமாக பணம் இல்லை, சீக்கிரமாக பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கூப்பிட, அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதே தெரில. ஜிவிஎம் கொடுக்க வந்த அந்த பணத்தையும் வாங்கலை, அவருக்கு ஃபோன் பண்ணி பணத்தை கேட்கலான்னு பார்த்தா ஃபோன் ரீச்சே ஆகலை, ஃப்ளைட் லேட்டார் போல். இப்போ பணத்துக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வேறு வழியே இல்லாமல் இவருடைய மச்சான், அதாவது அந்த இவர் அசிங்கப்படுத்தின தங்கச்சி ஹஸ்பண்ட், அவர்கிட்டே போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி கடனாக அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கட்டி பையனுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததும் அன்றைக்கி ராத்திரி முழுக்க நம்ம ஹீரோக்குள்ளே ஓடிட்டு இருக்க ஒரே விஷயம் அவங்க ஒய்ஃப் சொன்னது தான், பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே பண்ணலான்னா அவன் கேள்வி கேட்பானோ, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ முடிவு பண்ணுறாரு.
ஸோ அடுத்த நாள்ல இருந்து ஜிவிஎம் இவர் கையில கொடுத்துட்டு போன அந்த காரை கால் டாக்ஸியா ஓட்டலான்னு முடிவு பண்றாரு. அப்படி இவர் டாக்ஸி சர்வீஸா அந்த காரை மாத்தினதுக்கு அப்புறம் சென்னை சிட்டில நிறைய வெவ்வேறு ஆட்கள் இவருடைய டாக்ஸி சர்வீஸை யூஸ் பண்றாங்க. அப்படியே இவர் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் இவர் கார்ல ஏறான். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் லாக்ஸ் கணக்குல குரோர் கணக்குல பேசுறதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படி கேட்டுட்டே இருக்கான். கடைசியா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க செல்வம், நீங்க அதிகமா பணம் சம்பாதிக்கணும்னா அதுக்கு நீங்க முதல்ல ஒரு பணக்கார லைஃபா வாழணும். இங்க இருக்க எல்லா பணக்காரங்கிட்டையும் லாக்ஸ் கணக்குல கோடி கணக்குல கடன் இருக்கும். கடன் இல்லாத மனுஷனே கிடையாது. கடன் வாங்கினாதான் நம்மளால பெரிய ஆளாக முடியும். பணக்காரனா ஆகணும்னா முதல்ல பணக்காரனாவே வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் கொடுத்த கையோட ஒரு கண்ணாடியும் கொடுத்துட்டு போக அன்னைக்கே நம்ம ஹீரோ முடிவு பண்றாரு. அன்னைக்கு நைட் ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போதே அவர் ஒய்ஃப் கால் பண்ணி, நீயும் பாலுவும் ரெடியா இருங்க, நம்ம வெளியே போறோம், வீட்டுல எதுவும் சமைச்சிடாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு ஒய்ஃபையும் குழந்தையும் கூட்டிட்டு ஒரு ஹை கிளாஸ் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டு வந்திருக்காரு. அப்படி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டு வந்ததும், என்னங்க எதுக்குங்க இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேட்க, இதனமா கேட்ட, நல்லா வாழணும்னு சொல்லிட்டு இனில இருந்து நீ புது செல்வத்தை பார்க்க போற, பணக்காரனா ஆகணும்னா அதுக்கு முதல்ல பணக்காரனாவே வாழணும் அப்படின்ற மாதிரி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் சொன்ன டைலாக இங்க மனைவி கிட்ட சொல்லிட்டு, என்ன பிடிச்சிருக்கோ ஆர்டர் பண்ணி சாப்பிடு அப்படின்ற மாதிரி அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல இவங்க 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு பில்ல பாக்குறாங்க. கிட்டத்தட்ட 4500 ரூபா. 4500 ரூபாவா அப்படின்ற மாதிரி இவருடைய ஒய்ஃப் வாய பொழக்க, இனிமே எல்லாம் அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் ஒய்ஃபை கூட்டிட்டு வெளில வராரு. இதுக்கப்புறம் நிறைய கடன் வாங்குறோம், நல்லா செலவு பண்றோம், சீக்கிரமா பணக்காரன் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி ஹோட்டல்ல இருந்து கார் எடுத்துட்டு கிளம்ப இங்க போறாங்க. இன்டர்வல் ஆரம்பத்துல ஒரு சாதாரண அப்பாவியா தான் கிட்ட இருக்கிறதே போதுன்னு ரொம்ப சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த நம்ம ஹீரோ பணக்காரன் ஆகணுன்ற அந்த ஆசையில கொஞ்சம் கொஞ்சமா அவன் வழி மாறி சில தவறுகள் பண்ண ஆரம்பிக்கிறான். அதோடைய விளைவுகள் என்னன்றத செகண்ட் ஹாஃப்ல தான் பயங்கர எமோஷனோட சொல்லியிருக்காங்க. எந்த பிரச்சனையில மாட்டிட்டு நம்ம ஹீரோ துபாய் போயிருக்கான். அப்படி துபாய் போன நம்ம ஹீரோ திரும்ப அவன் குடும்பத்துக்கிட்ட வந்து சேர்ந்தானா, அவன் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணானா, இது எல்லாத்தையும் செகண்ட் ஹாஃப்ல தான் ரொம்ப எமோஷனோட கிளைமேக்ஸ்ல ஒரு சூப்பரான ட்விஸ்டோட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ டாக்ஸி ஓட்டி பயங்கரமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் தான் மனைவி ஆசைப்பட்டபடி அரை கிரவுண்ட் வீட்டு மனை வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அந்த பிளானை தான் ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்கிறாரு, டே அண்ட் நைட் நான் டாக்ஸி ஓட்ட போகிறேன். அப்படி டாக்ஸி ஓட்டி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முதல்ல ஃப்ளாட் வாங்குறதுக்கான முன் பணத்தை நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவர் தொடர்ந்து பணத்து பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடுறாரு. எப்பவும் பணத்து பின்னாடி ஓடாத ஆள் திடீர்னு இப்படி டோட்டலாக ஆளே மாறி பணத்து பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஒய்ஃப் நோட்டீஸ் பண்ணுறாங்க. டெய்லி விடிய காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஒரு டாக்ஸி ஓட்ட ஆரம்பிச்சாரு. இப்படி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்க்கறது மட்டும் இல்லாம கிரெடிட் கார்டுல டிவி வாங்குறது, ஆடம்பரமா செலவு பண்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவங்க ஒய்ஃபுக்கு சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் நம்ம ஹீரோ, நீ தானே பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்ட, பணக்காரன் ஆகணும்னா அதுக்கு முதல்ல நம்ம பணக்கார லைஃபை வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் பிலாசபி பேசிட்டு கடன் மேல கடன் வாங்கிட்டு ஒரு முதலாளியோட காரை ஒரு டாக்ஸி மாதிரி மாத்தி டாக்ஸி ஓடிட்டு இப்படியே ஒரு பணத்தை பின்னாடி ஓட ஆரம்பிச்சாரு. நடுவில் ஒரு நாள் இவருடைய ஒய்ஃப் இவருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நாளைக்கு பையனுடைய ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்கு, அவனுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும், நீங்கள் தான் வந்து கூட்டு போகணுன்ற மாதிரி பாலு சொல்லியிருக்கான், தயவு செஞ்சு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே ஈவினிங் பஸ் ஸ்டாண்டு வந்துருங்க, நான் உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க ஒய்ஃபையும் பையனும் ஈவினிங் பஸ் ஸ்டாண்டு வர வச்சுட்டு இவர் அவங்கள போய் பிக்கப் பண்ணாமல் தொடர்ந்து கஸ்டமர்ஸை பிக்கப் பண்ணிட்டு இருக்காரு. கால் பண்ணாலும் வரமாட்டேன்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க பையன் இவங்க அப்பாவுடைய டாக்ஸிவே புக் பண்ண கஸ்டமர் நினச்ச அந்த ஸ்பாட்டுக்கு போனால் இவர் ஒய்ஃபும் பையனும் நிற்கிறாங்க. அவங்களையும் வண்டியில் ஏற்றிட்டு கஸ்டமர்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிட்டு, நீங்கள் பாரு என்னால் இப்போ உங்கள் கூட ஷாப்பிங்லாம் வர முடியாது, நீங்கள் போய் வாங்குங்க, எனக்கு முதல்ல கஸ்டமர் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டுறாரு. நாளைக்கு தயவு செஞ்சு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக வந்துருங்க, இல்லைனா பாலு ரொம்ப அப்செட் ஆகிடுவான் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான பிசினஸ் மேனை பிக்கப் பண்ணி கூட்டு போறாரு. ஒரு நாள் ஃபுல்லா அவருக்கு டாக்ஸி ஓட்டினா 5000 ரூபாய் தரதா அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்காக நம்ம ஹீரோ அந்த ஒரு நாள் முழுக்க அந்த பிசினஸ் மேனுக்காக டாக்ஸி ஓட்டிட்டு இருக்காரு. இங்க ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல அப்பா வருவாரு, அவர் முன்னாடி நம்ம டைலாக் பேசி காட்டலாம் அப்படின்ட்டு மாதிரி ஸ்டேஜ்ல அந்த பையன் ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு மிஞ்சிருந்த என்னவோ ஏமாற்றம் தான். எஸ், கடைசி வரைக்கும் அவங்க அப்பா அவனுடைய ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனை பார்க்கறதுக்காக வரவே இல்லை. அந்த விரக்தியில் அவன் ஸ்டேஜ்ல டைலாக்கே பேசாம எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு அப்படியே கூனி குறுகி நிற்க டீச்சர் வந்து அவனை கூப்பிட்டு போயிறாங்க. இப்படி எப்போ நம்ம ஹீரோ பணத்து பின்னாடி ஓட ஆரம்பிச்சனோ கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஃபேமிலி கிட்டேருந்து ரொம்ப தள்ளி போக ஆரம்பிச்சிட்டான். அவன் பையன் கூட அவனால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. கேட்டால் உங்களுக்காக தான் ஓடுறேன் அப்படின்ற மாதிரி சாக்கு சொல்லிட்டு இவன் தொடர்ந்து பணத்தை பின்னாடி மட்டுமே ஓடிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் வேலைலாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தா அவங்க பையனும் அவன் ஒய்ஃபும் ஹீரோ கிட்ட பேசவே இல்லை. இதெல்லாம் யாருக்காக பண்றேன், உங்களுக்காக தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சாக்கு போக சொல்றான். அப்படியே சமாளிச்சு அடுத்த நாள் நம்ம வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாரு. முதல்ல இவருடைய மனைவி
மனைவி நம்ம கிட்ட இருக்க பணத்தை வச்சு நம்ம வெறும் 1/4 கிரவுண்ட் மட்டும் புக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ எல்லாத்துக்கும் தலையாடிட்டு நேரா இப்போ அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் கிட்ட வந்ததுமே 1/4 கிரவுண்டெல்லாம் வேணாம் 1/2 கிரவுண்ட் புக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எது 1/2 கிரவுண்டா, நம்ம கிட்ட வெறும் 25,000 ரூபாய் முன்பணம் தான் இருக்கு, அதை வச்சு 1/4 கிரவுண்ட் தான் புக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் சொல்ல, அப்போ டப்புன்னு நம்ம ஹீரோ பாக்கெட்ல இருந்து இன்னொரு 25,000 ரூபாய் எடுத்து வைக்கிறாரு. அது ஆக்சுவலாக ஒரு மீட்டர் வட்டிக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. வாங்குறோம் 1/2 கிரவுண்டா வாங்கி போடுவோம் அப்படின்ற மாதிரி 1/2 கிரவுண்டுக்கு புக் பண்ணிடுறாரு. கடனுக்கு மேல கடன் இவர் வாங்கிட்டு இருக்கிறத இவர் ஒய்ஃபால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ஸோ அதனால அவங்க கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்ப பின்னாடியே நம்ம ஹீரோ போயிட்டு அவங்கள சமாதானப்படுத்துற விதமா, ஏமா வாங்குறோம் 1/2 கிரவுண்டா வாங்கி போட்டாதான் நம்ம நாளைக்கு நம்ம பையனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ தானே கேட்ட நாளைக்கு பையன் வளர்ந்து எனக்குன்னு நீங்க என்ன வச்சிருக்கீன்னு கேட்டா அப்ப நம்ம அவனுக்கு வாங்கி கொடுத்த இந்த இடத்த சொல்லலாம்ல, இந்த ஆசையெல்லாம் எனக்குள்ள நீ தானே விதைச்ச, இப்போ அதுவே தப்புனா எப்படி அப்படின்ற நம்ம ஹீரோ சொல்ல, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோனா, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனா நம்ம உழைச்சி சம்பாரிச்சு வாங்கணும்னு சொன்னேன், இப்படி கண் வாங்கி வாங்கணும் நான் கேட்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் ரொம்ப பிடிவாதமா கோச்சிக்கிட்டு அங்கே கிளம்புறாங்க. என்னடா அது எல்லாம் இவங்களுக்காக தானே பண்றோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அதையே நினைச்சிட்டு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்க, திடீர்னு பாத்தீங்கன்னா இவருடைய காரை இன்னொரு கார் மோதிட்டு போயிடுது. அப்படி மோதத்துல முன்னாடி வந்து பார்த்தா இவர் கார் ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு. இவரை நம்பி இவருடைய ஓனர் இந்த காரை இவர் கையில ஒப்படைச்சிட்டு போயிருப்பார். அதை எடுத்து டாக்ஸியா மாத்தி ஓட்டுறது மட்டும் இல்லாம இப்படி ஆக்சிடென்ட்டும் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றதே தெரியாம நம்ம ஹீரோ அந்த கார் எடுத்துட்டு ஷெட்ல கொண்டு போய் விடுறாரு. அதை திரும்ப பழையபடி சரி பண்ண எவ்வளவு ஆகும்னு கேட்டா கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா. அந்த 1.5 லட்ச ரூபா பணத்தை வேற வழியே இல்லாம திரும்ப அவருடைய மச்சாங்கிட்டே போயிட்டு கடனா கேட்டு வாங்கிட்டு வந்து காரை ரிப்பேர் பண்றதுக்கான அந்த காசை கொடுத்துட்டு வந்துடுறாரு. ரிட்டர்ன் அன்னைக்கு நைட்டு இவரு கார் இல்லாம வந்ததும் அவங்க ஒய்ஃப் வந்து, என்னங்க கார் உங்க ஓனர் வீட்லயே கொண்டு போய் விட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லம்மா நேற்று கார்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதான் ரெடி பண்ண மெக்கானிக் ஷெட்ல விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எது ஆக்சிடென்ட்டா, உங்களுக்கு எதுவும் ஆகலையா அப்படின்ற மாதிரி முதல்ல நம்ம ஹீரோவை தான் செக் பண்றாங்க. எனக்கு எதுவும் ஆகல, காருக்கு தான் டேமேஜ் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன். எது 1.5 லட்ச ரூபாவா, அந்த பணத்துக்கு என்ன பண்ணீங்க? வேற வழி இல்லாமல் என் மச்சாங்கிட்ட தாம்மா திரும்ப போயிட்டு கடன் வாங்கிட்டு காரை ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அந்த காரை நான் எடுத்து டாக்ஸியாக ஓட்ட போகிறதில்ல, அந்த காரை கொண்டு போயிட்டு ஓனர் வீட்லேயே விட்டு வந்துட போகிறேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனால் என்ன பண்ணுறது என் நேரம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ புலம்பிக்கிட்டே ரெடியான காரை ரிட்டர்ன் ஜிவிஎம்மோட வீட்லேயே போய் விடுறாரு. அப்படி விட்டதும் அங்க அந்த வீட்டு வாட்ச்மேன், என்னப்பா ஓனர் ஊர்ல இருந்து வந்துட்டாரு, அவரை பார்க்காமலே போற அப்படின்ற சொல்ல, எது ஓனர் வந்துட்டாரா அப்படின்ற நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போய் பார்த்தா உள்ள ஜிவிஎம் இருக்காரு. வா செல்வம், நானே உன்னை கால் பண்ணி கூப்பிடணும்னு நினைச்சேன், ஊருக்கு வந்து 2 நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவர் கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ அவர்கிட்ட பேசிக்கிட்டே, அம்மா எங்க அம்மாவை காணும், அவங்க எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அங்க பாத்தீங்கன்னா ஜீவம் ஒய்ஃபோடைய போட்டோக்கு மாலை போட்டிருக்காங்க. எஸ், அவங்க ஃபாரின் ட்ரிப் போயிருந்தாங்களே அங்கேயே இறந்துட்டாங்களாம். ஆக்சுவலாக அந்த ஃபாரின் ட்ரிப்பு ஒரு மெடிக்கல் ட்ரிப் தாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப நாளாக தலையில் ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ ட்ரீட்மெண்ட்காக தான் இவர் ஃபாரின்கே கூட்டு போயிருக்காரு. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்லேயும் பலன் இல்லாமல் அவங்க இறந்துட்டு இருக்காங்க. தன்னை குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்த ஓனருடைய மனைவி இறந்து போய் ஃபோட்டோவாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயங்கர எமோஷனாக ஆகிறாரு. அந்த இடத்துல ஜிவி வந்து, ப்ளீஸ் செல்வம், நீ எங்களை பாவமாக பார்க்காத, இந்தாப்பா அடுத்த 6 மாதத்துக்கான சம்பளம், நான் என் பொண்ணை கூட்டிட்டு அடுத்த 6 மாதத்துக்கு நான் வெளியூர் போகலான்னு இருக்கேன், இந்த சம்பளத்தை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்க, ஐயோ வேணாம் சார், நீங்கள் என்ன உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு போய் இப்படி நடக்கணுமா, மேடம்க்கு இப்படி நடக்கும் நான் கனவுல கூட நினைக்கல, என்னை விட்டுருங்க சார், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கண் கலங்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி வீட்டுக்கு வந்ததும் தான் ஒய்ஃப் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பெருசாக எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல் வீட்லேயே முடங்கி கிடக்கிறாரு. கிரெடிட் கார்டு கடன், மச்சாங்கிட்ட வாங்கின அந்த 1.5 லட்ச ரூபா கடன், இதுக்காக தொடர்ந்து கடன்காரங்க வீடு தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இடம் வாங்குறதுக்கு வேற கந்து வெட்டி கடன் வாங்கியிருந்தாங்களே, அவனுங்க வேற ஒருத்தவங்க வந்து வீடு ஏறி மிரட்டிட்டு போறாங்க. இப்படி எல்லா பக்கமும் நம்ம ஹீரோ கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்தனால வேற வழி இல்லாம ஃபாரின் போகணும்னு முடிவு பண்றாரு. இவர் டாக்ஸி ஓட்டிட்டு இருந்த டைம்ல துபாயில இருந்த ஒரு நபர் கஸ்டமரா வந்திருப்பாரு. ஸோ அவர் துபாயில் எனக்கு டிரைவராக வேலை பாரு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாரு. ஸோ அதுக்காக நம்ம ஹீரோ பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்ணி துபாய் போகணுன்னு முடிவு பண்ணியிருப்பாரு. இந்த விஷயத்த ஒய்ஃப்கிட்ட சொல்ல அவங்களால இதை ஏற்றுக்கவே முடியல. ஆனால் வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோ கடன் பிரச்சனைலாம் சால்வ் ஆகணும்னா கண்டிப்பாக ஃபாரின் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபாரின் வந்து சேர்ந்துறாரு. அப்படிதான் நம்ம ஹீரோ துபாய் வந்திருப்பாரு. ஆனா இங்க வந்ததுலேருந்தே நம்ம ஹீரோவால அவர் மனைவியும் குழந்தையும் பார்க்க முடியாம இருக்க முடியல. சீக்கிரமா ஊர்ல இருக்க கடன் தொல்லையை மட்டும் தீர்த்துட்டா போதுன்ற மாதிரி பல்ல கடிச்சிட்டு 6 மாசம் வேலை பார்க்கறாரு. அவர் ரூம்மேட்டா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் டெய்லி அவங்களுடைய ஃபேமிலி கூட போன்ல பேசிக்கிட்டு ரிட்டர்ன் ஊருக்கு போற ஐடியாவே இல்லாம இருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து, இந்த ஆள் ஒரு மாதிரி தான் இருக்கான், வந்ததுல இருந்தே போன் இல்ல, ஃபேமிலி கூட பேசவும் இல்லாம எப்படிதான் இருக்கானோ தெரியல அப்படின்ற நம்ம ஹீரோவை பயங்கரமா இவனுக்கு கலாய்க்க, அது எதையுமே நம்ம ஹீரோ காதுல வாங்கிக்காம
அந்த 6 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் தீர்க்கறதுக்கான பணத்தை மட்டும் சேர்த்துட்டு ஓனரை கூப்பிட்டு, சார் என்னை விட்டுருங்க சார், நான் கிளம்புறேன், என் பாஸ்போர்ட் மட்டும் கொடுங்க, என்னால் இதுக்கு மேலே இந்த வேலையில் இருக்க முடியாது, எனக்கு தேவையான பணத்தை மட்டும் நான் சம்பாரிச்சிட்டேன், இதுக்கப்புறம் கஷ்டமோ நஷ்டமோ நான் என் ஊரில் என் குடும்பத்தோடவே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு ரிட்டர்ன் தான் ரூமுக்கு வந்ததும் பொட்டி படிக்கலாம் பேக் பண்ணிட்டு கிளம்ப ரூம்மேட்டில் இருக்கவங்க எல்லாரும் நம்ம ஹீரோ பார்த்து, என்னப்பா ஊருக்கு போறியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நான் ஊருக்கு போகிறேன், என்னால் உங்களை மாதிரி ஃபோனில் எல்லாம் குடும்பம் நடத்த முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டாக அவனுங்க பார்த்து ஒரு டைலாக் அடிச்சுட்டு சந்தோஷமாக நம்ம ஹீரோ ஃப்ளைட் ஏறி ஊருக்கு வந்து இறங்குறாரு. அப்படி ஊருக்கு வந்து இறங்கினதும் ஒரு டாக்ஸியை புக் பண்ணி அங்கேருந்து சம்பாதிச்சிட்டு வந்த பணத்தை வச்சு முதல்ல இவர் வாங்கி வச்சிருந்தா அந்த கடன் எல்லாத்தையும் போய் அடைக்கிறாரு. அப்படி கடன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் அதே டாக்ஸியில் இவர் வீட்டுக்கு வந்து இறங்கும் போது அந்த டாக்ஸி டிரைவர் நம்ம ஹீரோ பார்த்து, என்ன சார் துபாய் ரிட்டனா, நானும் துபாய் போனா நல்லா சம்பாரிச்சிடலாம் போல இருக்கே, பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன சார் வழி அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ வெகுலியா எப்படி பேசுவானோ அதே மாதிரி அந்த டாக்ஸி டிரைவர் பேச அந்த டிரைவரை பார்த்து நம்ம ஹீரோ, நானும் உன்ன மாதிரி ஒரு டிரைவர் தான்ப்பா இருந்தேன், ஆனால் ஒருத்தன் பேச்சை கேட்டுட்டு வாழ்க்கையில் பெரிய விஷயத்த நான் தொலைச்சிட்டேன், எப்பவும் நமக்கு என்ன தேவைன்றதை நாம தான் முடிவு பண்ணணும், வீட்டில் தேவையில்லாத வாங்கி போட்டால் தேவையானதும் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. வீட்டுக்குள்ளே போனால் புது உண்டியில் அவங்க ஒய்ஃப் வச்சுருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக ஃபாரின் வரணும்னு சொல்லிட்டு டிக்கெட்டுக்காக பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் ஒய்ஃப் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு போனால் இவர் பின்னாடி கட்டியிருக்க அந்த ட்ரீ ஹவுஸில் தான் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் முன்னாடி போயிட்டு நம்ம ஹீரோ சர்ப்ரைஸாக நிற்க அவ்வளோதாங்க, அவங்க அப்படியே கண் கலங்கிட்டே நம்ம ஹீரோவை கட்டி அணைச்சிக்கிறாங்க. அவ்வளோதான், பழையபடி நம்ம ஹீரோ தான் குடும்பத்தோட சந்தோஷமாக வாட ஆரம்பிச்சிடான். ஹீரோவை தேடி ஹீரோவோடைய ஓனரான ஜிவிஎம் வந்திருக்காரு. அவரை போய் பார்த்ததுமே நம்ம ஹீரோ அவர் காரை ஏமாத்தி டாக்ஸியா ஓட்டினது இப்படி எல்லா உண்மையும் சொல்ல, எனக்கு முன்னாடியே தெரியும் செல்வம், நீ எந்த தப்பும் பண்ணல, இதனால நீ குற்ற உணர்ச்செல்லாம் ஆகாத, சரி நான் என் பொண்ணோட வெளியூர் போகணும், நீ தான் வந்து எங்களை ட்ராப் பண்ணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாரு. அப்படி கூட்டு போகும்போது ஒரு இடத்துல காரை நிறுத்தி, செல்வம் நம்ம வாழ்க்கையில ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோன்னே தெரியாம ஓடிட்டு இருக்கோம், அந்த ஓட்டத்துல நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய முக்கியமான அனுபவங்களை அனுபவிக்கிறதே இல்லை. அன்னைக்கு என் ஒய்ஃப் என் கூட பிசினஸ் ட்ரிப்பையே வெக்கேஷனா மாத்தலான்னு கூப்பிட்டா, ஆனா அப்ப இருந்த அந்த ஒர்க் டென்ஷன்ல அவளை கூட்டிட்டு போல, இப்போ நான் யோசிக்கிறேன் கூட்டு போயிருக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் அது வாழ்நாளில் நடக்கவே போகிறதில்ல, வாழ்க்கையில் நம்ம எதுக்கு ஓடுறோம் அதையே மறந்துட்டு ஓடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர ஃபிலாசபிக்கலாக பேசிட்டு, இந்த கார் இன்னிலேருந்து உன்னுடையது, என் ஒய்ஃபோடைய ஆசை அது, இந்தா நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அந்த காரை நம்ம ஹீரோ கையில கொடுத்துட்டு அவர் தான் பொண்ணோட மிஞ்சிருக்க அவரோட லைஃபை சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கடைசியாக எந்த காருக்கு நம்ம ஹீரோ டிரைவராக இருந்தாரோ அந்த காருக்கே ஓனர் ஆகிறாரு. வீட்டில் அவருடைய ஒய்ஃபும் பையனும் வீட்டுக்கு எப்போதான் வருவீங்க அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கூப்பிட ஜிவிஎம் சொன்னதெல்லாம் நம்ம ஹீரோ மைண்டில் ஓடிட்டு இருக்கு. அப்போ டைமிங்கில் கால் டாக்ஸி ஆப்பில் புக்கிங் வருது. நம்ம ஹீரோ அந்த புக்கிங்கை புக் பண்ணிட்டு கஸ்டமரை பார்க்க போகிறாரா இல்லை வீட்டில் இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க இவருடைய ஒய்ஃபையும் பையனையும் பார்க்க போறாரா அப்படின்ற ஒரு ஓப்பன் எண்டோட படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த கார்மேனி செல்வம்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களால் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக்கு கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பை பாய்.